அனைவருக்கும் வணக்கம். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு சற்று முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்திலே நடைபெற்றது. இதன்போது அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சருமாகிய டாக்டர் நலிந்த ஜெயதிச இதில் கலந்து கொண்டு அமைச்சரவை முடிவுகளை அறிவித்தார். அதேபோன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டாரவும் இதனோடு இணைந்திருந்தார்கள். நாம் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதலாவதாக எடுக்கப்பட்ட முடிவு தேசிய நீர்வளங்கள் கொள்கையை திருத்தம் செய்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது. புதிய அரசனுடைய கொள்கை பிரகடனத்தின் மூலம் பாதுகாப்பான நீர் பயன்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காக நாட்டில் உள்ள அனைத்து நீர்மூலங்களை பாதுகாத்தல், குளத்தொகுதிகளை இயங்க நிலைப்படுத்தல், ஆற்றுப்படுக்கைகளை சரியான வகையில் ஆராய்ந்து வெளிப்படுத்தல் போன்ற பல்வேறு நடைமுறைகளுக்காக நீர் பயன்பாட்டை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டிய தேவை வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதனால் நாட்டில் உள்ள அனைத்து நீர்மூலங்களை வளப்படுத்தி பாதுகாத்து சமகால மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு நீர்வளத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவதற்கான அரசு கொள்கையொன்றை அமுல்படுத்த வேண்டியது காலத்தினுடைய தேவையாக காணப்படுகின்றது. தற்போது வரவிலுள்ள தேசிய நீர்வளக் கொள்கையை மேலும் திருத்தம் செய்ய வேண்டும் என பல்வேறு தரப்பினர்களும் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதற்கமைய கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனையை கருத்தில் கொண்டு தற்போது வரவிலுள்ள தேசிய நீர்வளக் கொள்கையை மீண்டும் மீளாய்வு செய்து சமகால அரசனுடைய கொள்கைக்கு ஏற்புடைய வகையில் குறித்த கொள்கையை திருத்தம் செய்வதற்கு பொருத்தமான விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக கீழ்காணும் அமைச்சருடன் கூடிய அமைச்சரவை உபகுழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KT லால்காந்த் அவர்களும், அதே போன்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி அவர்களும் மற்றும் நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருண கருணாதிலக் அவர்களும், வலுசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜாக்குடி அவர்களும், சுற்றாடல் அமைச்சர் வைத்திய டாக்டர் தம்மிக பட்டபதி ஆகியோரும் இதற்காக அமைச்சரவை உபகுழுவில் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இரண்டாவது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சால் நடத்தப்படுகின்ற நடமாடும் அரசு சேவைகள் வேலை திட்டம் தொடர்பான ஒரு முடிவாக இது காணப்படுகின்றது. கிராமிய பிரதேசங்களிலும் குறைந்த வசதிகளை கொண்ட நகர்ப்புற பிரதேசங்களிலும் வசித்து வருகின்ற மக்களுக்கு காணி பயன்பாடு, கட்டடங்களுக்கான அனுமதிகளை பெறல், வீட்டு வசதிகளின்மை, உட்கட்டமைப்பு வசதிகளுடைய அபிவிருத்தி மற்றும் நீர் விநியோக சேவைகள் தொடர்பாக மேலெழுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் போது அதிகளவான சிரமங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடுகின்றமை அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த சேவைகளை மக்களுக்கு மிகவும் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நடமாடும் அரசு சேவைகள் வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்து அமுல்படுத்துவதற்காக நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு திட்டமிட்டுள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள வேலை திட்டத்தின் மூலம் குறித்த அமைச்சின் கீழ் இயங்குகின்ற தேசிய சமுதாய நீர் விநியோக திணைக்களம், தேசிய பௌதிக திட்டமிடல் திணைக்களம், நகர அபிவிருத்தி அதிகார சபை, நகர குடியிருப்பு அபிவிருத்தி அதிகார சபை, தேசிய வீடமைப்பு அதிகார சபை, தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை, இலங்கை காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனம், கூட்டாத முகாமைத்துவ அதிகார சபை மற்றும் கட்டுமான கைத்தொழில் அதிகார சபை போன்ற நிறுவனங்களுடைய விடயதானங்களுக்கு ஏற்புடைய சேவைகள் தொடர்பாக மக்களுக்கு நேரடியாக குறித்த நிறுவனங்களுடைய அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்மொழியப்பட்டுள்ள அரசு சேவைகள் வேலை திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. மூன்றாவது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது வீதியோரங்களில் யாசகத்தில் ஈடுபடுத்தல், பண்டங்கள் விற்பனை செய்வித்தல், வீட்டுப் பணிகள் உள்ளிட்ட அபாயகரமான தொழில்களில் சிறுவர்களை ஈடுபடுத்துவதற்கு எதிரான சட்ட ஏற்பாடுகளை அமுல்படுத்தல் தொடர்பான தீர்மானமாக இது காணப்படுகின்றது. சிறுவர் உரிமைகள் சமவாயத்திற்கு அமைய 18 வயதுக்கு குறைவான அனைவரும் சிறுவர்கள் என வரையறுக்கப்பட்டுள்ளார்கள். புதிய புள்ளிவிவரங்களுக்கு அமைவாக நாட்டில் உள்ள மொத்த சனத்தொகையில் 30% சிறுவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஒரு சில சிறுவர்கள் பல்வேறு காரணங்களால் ஏதேனும் ஒரு தொழில் செய்வதற்கு உந்தப்படுத்துவதும், தமது தாய் தந்தையுடன் மனித வியாபாரத்துக்கு இரையாகி வீதியோர சிறுவராக பெற்றோர் அல்லாதவர்களுடன் பொது இடங்களில் யாசகத்தில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் பல்வேறு பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய 16 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை யாசகத்தில் ஈடுபடுத்தல், பல்வேறு பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஈடுபடுத்தல் மற்றும் 16 தொடக்கம் 18 வயதுக்கு இடைப்பட்ட பிள்ளைகள் வீட்டுப்பணி உள்ளிட்ட அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்துவதை 2025 7ஆம் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் முழுமையாக தடை செய்வதற்கு இயலுமை கிட்டும் வகையில் தற்போதுள்ள சட்ட ஏற்பாடுகளை அந்தந்த அதிகாரிகள் மூலமாக
கடுமையாக அமுல்படுத்துவதற்கும் அது தொடர்பான விரிவான பரப்புரை வேலைத்திட்டத்தின் மூலம் பொதுமக்களை தெளிவுபடுத்துவதற்காகவும் தமது அமைச்சு திட்டமிட்டுள்ள வேலை திட்டம் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமையால் குறித்த அமைச்சுக்கு உடன்பாட்டை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. நான்காவது தீர்மானமாக அமைய பெற்றிருப்பது இளைஞனுடைய பொதுக்கல்வியை டிஜிட்டல் பரிமாற்றத்துக்கு உள்ளாக்குகின்ற கருத்திட்டமாக இது காணப்படுகின்றது. இளைஞனுடைய பொதுக்கல்வியில் டிஜிட்டல் பரிமாற்றத்துக்கு உள்ளாக்குவதற்கான கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 20 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியத்தை வழங்குவதற்கு சீன குடியரசு உடன்பாடு தெரிவித்துள்ளது. கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இவ்வருடம் ஜனவரி மாதம் சீனாவுக்கு உத்தியபூர்வ விஜயத்தின் போது இத்திட்டத்தை துரிதப்படுத்தி நடைமுறைப்படுத்துவதற்காக இரு தரப்பினருக்கும் இடையில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கமைவாக குறித்த கருத்திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட 500 பாடசாலைகள் மற்றும் மாதிரி ஸ்மார்ட் வகுப்பறைகளுக்கு தேவையான உபகரணங்களை உத்தேச கருத்திட்டத்தின் மூலம் வழங்குவதற்கும் குறித்த கருத்திட்டத்தின் கீழான வலையமைப்பு வேலைத்திட்ட நடவடிக்கை முகாமைத்துவ பிரிவு வேலைத்திட்ட நடவடிக்கை கூடம் மற்றும் மாநாட்டு மண்டப இசுறுபாய வளாகத்தில் தாவிப்பதற்கு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. ஐந்தாவது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது கொழும்பு தேர்ஸ்டன் கல்லூரியினுடைய 3 மாடி கட்டட நிர்மாணம் தொடர்பான விடயமாக காணப்படுகின்றது. கொழும்பு தேர்ஸ்டன் கல்லூரியில் தற்போதுள்ள பழைய 3 மாடி கட்டடம் மாணவர்களுடைய பயன்பாட்டுக்கு பொருத்தமற்றதாக காணப்படுவதனால் அதனை உடைத்து நீக்க வேண்டும் எனவும் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தினுடைய கட்டட நிபுணர்கள் குழு வழங்கியுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கு அமைய குறித்த கட்டடத்துக்கு பதிலாக புதிய 3 மாடி கட்டடத்தை நிர்மாணிப்பதற்கு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. ஆறாவது தீர்மானமாக அமைய பெற்றிருப்பது மின்னேரியா, கிரித்தலே, கல்லோயா, உருளுவாவி மற்றும் ராஜாங்கன நீர்ப்பாசன திட்டங்களை மறுசீரமைக்கின்ற கருத்திட்டம் தொடர்பான விடயமாக இது காணப்படுகின்றது. கடந்த காலங்களில் பல சந்தர்ப்பங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக உலர் வலயத்தினுடைய பிரதான நீர்ப்பாசன திட்டங்கள் சிலவற்றுக்கு பலத்த மோசமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளமையால் குறித்த உத்தேச திட்டங்களில் உள்ள விளைச்சல் காணிகளுக்கான நீரை வழங்குவதில் பெரும் தடைகள் மேலெழுந்துள்ளன. நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற அம்பாறை மாவட்டத்தினுடைய கல்லோயா திட்டம், புலனறுவை மாவட்டத்தினுடைய மின்னேரியா மற்றும் கிரித்தலை நீர்ப்பாசன திட்டம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தின் உருளுவாவி மற்றும் ராஜாங்கனை போன்ற நீர்ப்பாசன திட்டங்களில் உள்ள கால்வாய் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வதற்காக 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக 2000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளது. குறித்த நிதியை பயன்படுத்தி மேற்குறிப்பிட்ட நீர்ப்பாசன திட்டங்களில் கீழ்காண மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் மின்னேறிய நீர்ப்பாசன திட்டத்தின் நீர்ப்பாசன தொகுதியை மற்றும் வடிகாலமைப்பு கால்வாய் தொகுதியை சீர்படுத்துவதற்காக 300 மில்லியன் ரூபாய்களும், கிரித்தலை நீர்ப்பாசன திட்டத்தின் நீர்ப்பாசன தொகுதியை சீர்படுத்துவதற்காக 200 மில்லியன் ரூபாய்களும், கல்லோயா திட்டத்தில் வெள்ளப்பெருக்கு பாதிப்பு மற்றும் உடைந்து போன கால்வாய் தொகுதிகளை மூலமைப்பதற்காக 900 மில்லியன் ரூபாய்களும், உருளுவாவி நீர்ப்பாசன திட்டத்தின் நீர்ப்பாசன தொகுதி மற்றும் வடிகாலமைப்பு கால்வாய் தொகுதிகளை சீர்படுத்துவதற்காக 300 மில்லியன் ரூபாய்களும், ராஜாங்கன நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் மற்றும் மேல் நீர்ப்பாசன தொகுதிகளை சீர்படுத்துவதற்காக 300 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 7வது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது ஏற்றுமதி விவசாய பயிர் உற்பத்திகளை இலக்குகளை பூர்த்தி செய்வதற்காக ஏற்றுமதி விவசாய திணைக்களத்தினால் நடைமுறைப்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள வேலை திட்டங்கள் தொடர்பான தீர்மானமாக இது காணப்படுகின்றது. மிளகு, கோபி, பாக்கு, கொக்கோ, கராம்பு, சாதிக்கா, இலக்காய், வெனிலா, வெற்றிலை, தேசிப்புல், காவட்டம்புல், கொடுக்காய் புளி, மஞ்சள் மற்றும் இஞ்சி போன்ற 14 ஏற்றுமதி பயிர்களை மேம்படுத்துவதற்கு தேவையான அபிவிருத்தி மற்றும் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை ஏற்றுமதி விவசாய திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றது. தற்போது 82,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இப்பயிர்கள் பயிரிடப்பட்டு வருகின்றன. 1 மில்லியன் பங்காளர்கள் ஏற்றுமதி விவசாய பயிரிடல் மற்றும் தொழில்துறையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்றுமதி விவசாய திணைக்களத்தினால் 2025ஆம் ஆண்டு தொடக்கம் பங்காளர்களை ஊக்குவிக்கும் வகையில் கீழ்காணும் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தவும், இவ்வேலை திட்டத்தின் கீழ் பயிற்சியாளர்களும் ஏனைய பங்காளர்களும் மேற்கொள்கின்ற முதலீடுகளில் 50% உயர்ந்தபட்ச பயன்களை வழங்குவதற்கும் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது.
அதன் அடிப்படையில் ஏற்றுமதி விவசாய பயிர்களுக்கான புதிய பயிர்ச்செய்கை அளவை அதிகரிக்கும் வேலை திட்டம், ஏற்றுமதி விவசாய பயிர்ச்செய்கையினுடைய பயனுறுதித்தன்மை அதிகரிக்கும் வேலை திட்டம், இயற்கை சேதன முறையிலான ஏற்றுமதி பயிற்சியை ஊக்குவிக்கும் வேலை திட்டம், சேதன முறைமையிலான செய்கைக்கான சான்றுபடுத்தல் மற்றும் ஆய்வுகூட பரிசோதனைகளுடைய ஆய்வுகூட பரிசோதனைகளுக்கான பணிகள், சர்வதேச நியாய சந்தை முறைமை சான்றிதழ் வழங்குதல், சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயற்கை முறையிலான பயிற்சிகைக்கு ஏற்புடைய ஏனைய சான்றிதழ்களை வழங்குதல், அறுவடைக்கு பின்னரான தொழில்நுட்ப வேலைத்திட்டத்துக்கான வசதிகளை வழங்கல், நாற்று மேடைகளை அபிவிருத்தி செய்யும் வேலைத்திட்டம், ஏற்றுமதி விவசாய பயிற்சிகை மாதிரிகளை பேணுதல், சுற்றுலாத்துறை மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஏற்றுமதி பயிற்சிகை கருத்திட்டங்கள் இதன் கீழ் உள்ளடக்கப்படுகின்றன. எட்டாவது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது அதிவேக நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக 200 புதிய அதிசொகுசு பேருந்துகளை பெருகை செய்தல் தொடர்பான தீர்மானமாக இது இருக்கின்றது. இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பொதுவான பேருந்து தொகுதியில் 52% மற்றும் அதிசொகுது பேருந்து தொகுதியில் 94% பொருளாதார தேய்மான ஆயுட்காலத்தை கடந்து காணப்படுவதுடன் இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பேருந்து தொகுதிக்கு புதிய பேருந்துகளை அறிமுகம் செய்ய வேண்டிய அவசர தேவை காணப்படுகின்றது. அதிவேக நெடுஞ்சாலை பயணிகளுடைய கேள்வியை பூர்த்தி செய்வதற்கு போதுமான பேருந்துகள் இன்மையால் இலங்கை போக்குவரத்து சபையால் தற்போது தனியார் துறையினருக்கு சொந்தமான 61 அதிசொகுது பேருந்துகளை லாப பகிர்வு அடிப்படையில் போக்குவரத்தில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன. அதிவேக நெடுஞ்சாலை போக்குவரத்துக்கான 200 அதிசொகுசு பேருந்துகளை தமது சொந்த நிதியை பயன்படுத்தி கொள்வனவு செய்வதற்கு இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்திருக்கின்றது. அதற்கமைய நிதி இயலுமை கொண்ட இலங்கை போக்குவரத்து சபை சாலைகள் மூலமாக 29 அதிசொகுசு பேருந்துகளை நேரடியாக கொள்வனவு செய்வதற்கும் இலங்கை போக்குவரத்து சபையினுடைய நிதியை பயன்படுத்தி ஆரம்ப தொகை ஒன்றை செலுத்தியும் எஞ்சிய தொகையை மாதாந்த தவணை கொடுப்பனவாக ஈட்டப்படுகின்ற இலாபத்தில் செலுத்துவதன் ஊடாக ஏனைய பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 9வது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது கொழும்பு துறைமுகத்தினுடைய ஜெய கொள்கலன் முனையம் 5 தளத்தை கொள்கலன்கள் களஞ்சிய திடலை கற்கள் பரப்பி தாரிட்டு செப்பனிடுவதற்கான பெருகையாக காணப்படுகின்றது. நடுத்தர அளவிலான 2 கொள்கலன் கப்பல்களுக்கு வசதியளிப்பதற்கு இயலுமை கிட்டும் வகையில் தற்போதுள்ள ஜெய கொள்கலன் முனையம் 4 இறங்குதுறை தளத்தின் நீளத்தை அதிகரிப்பதற்கும் கொள்கலன் களஞ்சிய திடலினுடைய அளவை அதிகரிப்பதற்கும் பின்புற கொள்கலன் களஞ்சிய திடலை அபிவிருத்தி செய்வதற்கும் இலங்கை துறைமுக அதிகார சபை திட்டமிட்டிருக்கின்றது. ஜெய கொள்கலன் முனையத்தை முழுமையாக இயக்குவதற்கு ஜெய கொள்கலன் முனையம் 5 எஞ்சியுள்ள அபிவிருத்தி பணிகளை பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. அதற்கமைய மண் நிரப்பப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ள கொள்கலன் களஞ்சிய திடலை கற்கள் பரப்பி தாரிட்டு செப்பனிடுவதற்கும் தற்போதுள்ள களஞ்சிய திடலுடன் இணைப்பு செய்வதற்கான பெருகைக்கு தேசிய போட்டி விலைமுறைகள் கோரப்பட்டுள்ளன. அதற்காக 9 விலைமுறைகள் கிடைக்கப்பட்டுள்ளன. அதற்கிணங்க விலைமனுக்கள் மதிப்பீட்டுக் குழு மற்றும் உயர்மட்ட பெருகை குழுவினுடைய விதந்துரைக்கு அமைவாக குறித்த பெருகையை மாகா இன்ஜினியரிங் லிமிடெட்க்கு வழங்குவதற்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 10வது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது HIV, எய்ட்ஸ், காசநோய் மற்றும் மலேரியாவுக்கு எதிராக செயலாற்றுவதற்கான உலகளாவிய நிதியத்தின் மூலமாக வழங்கப்பட்டுள்ள நன்கொடை நிதியத்தின் கீழ் HIV, எய்ட்ஸ், காசநோய்களுக்கான முகாமைத்துவம், தடுப்பு மற்றும் கட்டுப்படுத்துவதற்கான கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான தீர்மானமாக இது காணப்படுகின்றது. HIV, எய்ட்ஸ், காசநோய் மற்றும் மலேரியா போன்ற 3 நோய்களுக்கான முகாமைத்துவம், தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான சுகாதாரம் அமைச்சின் கீழ் 2002 ஆண்டு தொடக்கம் HIV, எய்ட்ஸ், காசநோய் மற்றும் மலேரியாவுக்கு எதிராக செயலாற்றுவதற்கான உலகளாவிய நிதியத்தின் கருத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 2021 ஆண்டு தொடக்கம் குறித்த கருத்திட்டத்தின் மூலமாக காசநோய் மற்றும் HIV, எய்ட்ஸ் போன்ற 2 கூறுகள் மாத்திரமே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. காசநோய் கட்டுப்பாட்டுக்கான தேசிய மூலோபாய திட்டம் மற்றும் இலங்கையில் HIV, எய்ட்ஸ் தொற்றை முடிவுறுத்துவதற்கான 2023-2027 தேசிய மூலோபாய திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் மற்றும் நோக்கங்களை அடைவதற்காக 2025 தொடக்கம் 27 ஆண்டுக்கான நன்கொடை நிதிய சுற்றை நடைமுறைப்படுத்துவது பொருத்தமானதென கண்டறியப்பட்டிருக்கின்றது. 2025-27 ஆண்டு காலப்பகுதியில் காசநோய் கூறுக்கான $2.97 அமெரிக்க டாலர் நிதியம் மற்றும் HIV, எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வெறித்திட்டத்துக்கு $6.38 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு HIV, எய்ட்ஸ், காசநோய் மற்றும் மலேரியாவுக்கு எதிராக செயலாற்றுவதற்கான உலகளாவிய நிதியம் உடன்பாடு தெரிவித்திருக்கின்றது. அதற்கமைய குறித்த நன்கொடை நிதியத்தை பயன்படுத்தி குறித்த 2 வேலைத்திட்டங்களை வெவ்வேறாக நடைமுறைப்படுத்துவதற்கு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது.
11வது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது நுவரெலியா அஞ்சல் அலுவலக கட்டடத்துக்கான உத்தேச அபிவிருத்தி கருத்திட்டம் தொடர்பானதாக இது காணப்படுகின்றது. நுவரெலியா அஞ்சல் அலுவலக கட்டடத்தை நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஒப்படைப்பதற்கு 2024 4/29 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு ஒப்படைப்பதற்கு எதிராக தபால் ஊழியர்கள், சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். குறித்த கட்டடத்தில் அஞ்சல் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகளை முன்னுரை போன்று மேற்கொண்டு செல்வதற்கு மற்றும் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு பயன்படுத்துவதற்கு இயலுமாகும் வகையில் நிர்மாணிப்பதற்கான கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பின்னர் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நுவரெலியா அஞ்சல் அலுவலக கட்டடம் மற்றும் காணிய நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஒப்படைப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள அமைச்சரவை தீர்மானத்தை ரத்து செய்வதற்கும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் வகையிலும் புதிய வருமான ஈட்டல்களுக்கு இயலுமை கிட்டும் வகையில் கட்டடம் மற்றும் காணியை நவீனமயப்படுத்துவதற்கும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 12வது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது நாவலப்பிட்டி, தம்புள்ள மற்றும் குளியாம்பிட்டி போன்ற மாவட்ட மருத்துவமனைகளுக்கு சிடி ஸ்கேன் 3 இயந்திரங்களுக்கான பெருகை தொடர்பானதாக காணப்படுகின்றது. நாவலப்பிட்டிய, தம்புள்ள மற்றும் குளியாம்பிட்டிய போன்ற மாவட்ட மருத்துவமனைகளுக்கான சிடி ஸ்கேன் 3 இயந்திரங்களுக்கான வளங்கள் விநியோகம், நிறுவுதல், இயக்குதல் மற்றும் பராமரிப்புக்கான தேசிய போட்டி விலைமுறைகள் கோரப்பட்டுள்ளன. அதற்காக 4 விலைமுறைகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதற்கிணங்க உயர்மட்ட நிரந்தர பெருகை குழு மற்றும் பெருகை மேன்முறையீட்டு சபையினுடைய விதந்துரைக்கு அமைவாக நாவலப்பிட்டி, தம்புள்ள மற்றும் குளியாம்பிட்டி போன்ற மாவட்ட மருத்துவமனைகளுக்கான சிடி ஸ்கேன் 3 இயந்திரங்களை விநியோகிப்பதற்கான பெருகையை ஹெய்லிஸ் லைஃப் சயின்சஸ் பிரைவேட் லிமிடெட்டுக்கு வழங்குவதற்கு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 13வது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது முன்னிறுத்தப்பட்ட எனக்சோபாரின் சோடியம் தடுப்பூசி 6000 ஊசி மருந்து 0.6 மில்லிலிட்டர் சிரிஞ்ச் 5 லட்சத்தினை வழங்குதலுக்கான பெருகை 5 லட்சம் வளங்களுக்கான பெருகை. இதய நோயாளிகளுடைய சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட முன்னரே நிரப்பப்பட்டுள்ள எனக்சோபாரின் சோடியம் தடுப்பூசி 6000 ஊசி மருந்து 0.6 மில்லிலிட்டர் சிரிஞ்ச் 5 லட்சம் வளங்களுக்கான பெருகைக்கு சர்வதேச போட்டி விலை மனு கோரப்பட்டிருக்கின்றது. குறித்த விலை மனு கோரலுக்கு 4 விலை மனுக்கள் கிடைத்துள்ளன. தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு மற்றும் உயர்மட்ட நிலையான பெருகை குழுவினுடைய விந்துரையின் அடிப்படையில் குறிப்பிடத்தக்களவு பதிலளிப்புடன் கூடிய ஆக குறைந்த விலை மனுவான இந்தியாவினுடைய எம்குரே பார்மசூட்டிகல்ஸ் லிமிடெட் கம்பெனிக்கு குறித்த பெருகையை வழங்குவதற்கு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 14வது தீர்மானமாக அமையப்பெறுவது அரசு பெருகைக்கான சட்டமூலத்தை தயாரித்தல். அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய அனுசரணையுடன் தேசிய பெருகை ஆணைக்குழுவினால் அரசு பெருகைகளுக்கான சட்டமூலத்தை தயாரிப்பதற்கான பன்னாட்டு ஆலோசகர் மற்றும் 2 உள்நாட்டு ஆலோசகருடைய சேவை பெறப்பட்டிருக்கின்றது. குறித்த ஆலோசகர்களால் தயாரிக்கப்பட்ட அடிப்படை சட்டமூலமானது தேசிய பெருகை ஆணைக்குழுவால் வெளிநாட்டு முகவரங்கள், அமைச்சுக்கள் மற்றும் திணைக்கள தலைவர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருடைய கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகளை பெற்றுக்கொண்டு மேலும் மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அமைவாக மேற்குறித்த சட்டமூலத்தை அடிப்படையாக கொண்டு அரசு பெருகைக்கான சட்டமூலத்தை தயாரிக்குமாறு சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 15வது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது நச்சுக்கள், அபின் மற்றும் அபாயகரமான ஊடக கட்டளை சட்டம் மற்றும் 1978ஆம் ஆண்டினுடைய 2ஆம் இலக்க நீதித்துறை சட்டத்தை திருத்தம் செய்தல், சமுத்திரவியல் அபாயகர ஊடக கடத்தலை தடை செய்தல் தொடர்பானதாக இருக்கின்றது. நச்சுக்கள், அபின் மற்றும் அபாயகரமான ஊடக கட்டளை சட்டம் மற்றும் 1978ஆம் ஆண்டினுடைய 2ஆம் இலக்க நீதித்துறை சட்டத்தை திருத்தம் செய்வதற்காக சமுத்திரவியல் அபாயகரமான ஊடக கடத்தலை தடை செய்தல் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனை 2025 9ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. குறித்த கலந்துரையாடல் தொடர்புடைய அனைத்து தரப்பினருடைய கருத்துக்களை பெற்று ஆரம்ப வரைப்பு கருத்தாக்க பத்திரத்தை தயாரிப்பதற்கு அமைச்சருடைய ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய தொடர்புடைய தரப்பினுடைய கருத்துக்களை பெற்று நச்சுக்கள், அபின் மற்றும் அபாயகரமான ஊடக கட்டளை சட்டம் மற்றும் 1978ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க நீதித்துறை சட்டத்தை திருத்தம் செய்வதற்கான சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 16வது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது சிறுவர்களை விற்பனை செய்தல் தொடர்பான திட்டமிடப்பட்ட குற்றங்களை வெளிப்படுத்தல், இனங்காணுதல், புலனாய்வு செய்தல் மற்றும் வழக்கு தாக்கல் செய்தல் தொடர்பான சட்டத்தை அமல்படுத்தும் அதிகாரம் உள்ளவர்களுக்கான நியமன நடவடிக்கை முறை ஒழுங்கு விதிகள் தொடர்பானது. சுரண்டலுக்காக சிறுவர்களை விற்பனை செய்தல் மனித உரிமை மீறலாக அமைவதுடன் சர்வதேச திட்டமிடப்பட்ட குற்றமாகவும் கருதப்படுகின்றது. அதற்கமைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறுவர் உரிமைகள் தொடர்பான சமவாயம் மற்றும் பிற சர்வதேச
சமவாயங்களுடைய வரையறைகளில் அடங்கும் கடப்பாடுகளுக்கு அமைவாக இலங்கை தமது தேசிய பதில் வினையாற்றும் சட்ட ரீதியான நிறுவனம் மற்றும் செயல் ஒழுங்கு விதி பொறிமுறை ஊடாக பலப்படுத்துவதற்கான கடப்பாடு உண்டு. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சினால் மகளிர் மற்றும் சிறுவர் பணியகம், இலங்கை போலீஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பல்வேறு அலகுகள், தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை, சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் ஏனைய தொடர்புடைய தரப்பினருடன் இணைந்து சிறுவர்களை விற்பனை செய்தல் தொடர்பான திட்டமிடப்பட்ட குற்றங்களை வெளிப்படுத்துதல், இனங்காணுதல், புலனாய்வு செய்தல் மற்றும் வழக்கு தாக்கல் செய்தல் தொடர்பான சட்டத்தை அமுல்படுத்தும் அதிகாரம் உள்ளவர்களுக்கான நியம நடவடிக்கை ஒழுங்கு விதிகள் எனும் விரிவான நியம நடவடிக்கை முறை ஒழுங்குபடுத்தி தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த நியம நடவடிக்கை ஒழுங்கு விதிகளுக்கு சட்டமா அதிபனுடைய ஒத்திசைவும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைவாக சிறுவர்களை விற்பனை செய்தல் தொடர்பான திட்டமிடப்பட்ட குற்றங்களை வெளிப்படுத்துதல், இனங்காணுதல், புலனாய்வு செய்தல் மற்றும் வழக்கு தாக்கல் செய்தல் தொடர்பான சட்டத்தை அமல்படுத்தும் அதிகாரம் உள்ளவர்களுக்கான நியம நடவடிக்கை ஒழுங்கு விதி தொடர்புடைய தரப்பினர் முறைப்படி அமல்படுத்தக்கூடிய வகையில் மேற்குறித்த நியம நடவடிக்கை ஒழுங்கு விதியை அரசு வருத்தமானியில் பிரசுரிப்பதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 17வது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக சுற்றுலாத்துறையின் நிர்வாக கட்டமைப்பை மேலும் பலப்படுத்தல் தொடர்பானதாக இருக்கின்றது. 2005ஆம் ஆண்டின் 38ஆம் இலக்கு சுற்றுலாத்துறை சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டத்தை அறிமுகம் செய்வதற்காக 2025 முதலாம் மாதம் 20ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே அமைச்சர்களுடைய கொள்கை ரீதியான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கமைய வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட அறிஞர்கள் குழு தயாரித்துள்ள எண்ணுக்கரு பத்திரத்துக்கு அமைய சட்ட வரைவை தயாரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு சட்டவரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இறுதியான தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள நிலவரம் தொடர்பானதாக இருக்கின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இதுவரை ஏற்பட்டுள்ள உக்குர யுத்த நிலைமைகளால் எதிர்வரும் காலங்கள் இலங்கை முகங்கொடுக்க நேரிடும் சவால்கள் தொடர்பில் முன்னாயத்த தயார்படுத்தல்களுடைய தேவைப்பாடு தொடர்பில் அமைச்சர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதற்கிணங்க மத்திய கிழக்கு யுத்த நிலவரம் தொடர்பில் அண்மைய ஆய்வுகளை மேற்கொண்டு தாக்கம் ஏற்படக்கூடிய அனைத்து துறைகள், தாக்கத்தினுடைய அளவு மற்றும் அது தொடர்பில் எடுக்க வேண்டிய துரித நடவடிக்கைகளை கலந்துரையாடி அமைச்சரவைக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப சாத்தியமான பரிந்துரைகளை முன்வைக்க கீழ்வரும் அடிப்படையில் அமைச்சரவை உபகுழுவை நியமிக்கவும், உரிய உபகுழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்க அமைச்சினுடைய செயலாளர்கள் அடங்கிய குழுவை நியமிக்கவும் அமைச்சரவை தீர்மானித்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இதனுடைய தலைவராக வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களும், பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அவர்களும், வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்க அவர்களும், பலசக்தி அமைச்சர் குமார ஜாக்குடி அவர்களும் இதனுடைய அமைச்சரவை உபக்குழுவிலே அங்கம் வகிக்கின்றார்கள். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகள் மற்றும் அதுக்குரிய பதில்களையும் நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம். மத்திய கிழக்கு நிலவரம் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. அதுக்கு சர்வ கட்சியை கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது என்று ஒரு ஊடகவியலாளர் கேள்வியை தொடுத்திருந்தார். தற்போது அமைச்சரவனுடைய உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அந்த அமைச்சரவை உபகுழு குறிப்பாக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அமைச்சரவைக்கு முன்வைக்கும் என்றும் அதன் அடிப்படையில் உரிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக இஸ்ரேல் ஈரான் தொடர்பில் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று இதன் போது வினவப்பட்டது. காசாவினுடைய நிலைப்பாடு தொடர்பில் அரசாங்கம் முன்னர் தெரிவித்திருக்கின்றது. யுத்தத்தை ஒருபோதும் நாங்கள் விரும்பவில்லை. எனவே இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்படுவது சாதாரண மக்களே. எனவே உலக சமாதானத்தின் பக்கம் அரசாங்கம் இருப்பதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அதே போன்று இதனுடைய தாக்கத்தை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அதிகமானவர்கள் இஸ்ரேல் மற்றும் ஈரான் போன்ற நாடுகளில் இருக்கின்றார்கள். எனவே வெளிநாட்டு செலாவணி ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது. எண்ணெய் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக இந்த யுத்தத்தின் காரணமாக தேயிலை ஏற்றுமதி, குறிப்பாக மத்திய கிழக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்கின்றோம். அதே போன்று எனவே இதற்காக மாற்று வழிகள், அதே போன்று பாதிப்பை தணிப்பதற்கு தேவையான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. அடுத்ததாக பொதுக்கல்விக்கு 20 மில்லியன் அமெரிக்க டாலர் சீனா வழங்குவது தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. அதன் கடனாக கிடைக்கப்பெறுகின்றதா, நன்கொடையாக கிடைக்கப்பெறுகின்றதா என்று வினவப்பட்டது. அது நன்கொடையாக சீன அரசாங்கம் வழங்குவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. 500 பாடசாலைகள் தெரிவு எண் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் இதன் போது வினவப்பட்டது. அது கல்வி அமைச்சுக்கு முன்மொழியப்பட்டுள்ள முன்மொழிவின் அடிப்படையில் அது தெரிவு செய்யப்பட உள்ளதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. வீதியோர யாசகம், அதே போன்று அவர்களை புனருத்தாபனம் செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்று இதன் போது வினவப்பட்டது. அதற்குரிய ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. ஆனால் சட்டம் செயற்படுத்தப்படுவது குறைபாடு காணப்படுகின்றது. 2025 முதலாம் தேதி தொடக்கம் சட்டத்தை முழுமையாக செயற்படுத்தப்படும் என்றும் மக்கள் இது தொடர்பில் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்ற போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார்.
பசலை தொடர்பாக பிரச்சனை நிலவுவதாக இதன் போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். கமத்தொழில் அமைச்சு இது தொடர்பாக கவனம் செலுத்தி விவசாயிகளுக்குரிய பசலைகளை உரிய நேரத்தில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. அடுத்ததாக முக்கியமான ஒரு விடயம் இதன் போது பகிரப்பட்டது. அதாவது அரசு வைத்தியசாலைகளில் மருந்து, அதாவது வெளியிலே இருந்து வாங்கி வர சொல்கின்ற அந்த விடயம் தொடர்பாக இதன் போது ஊடகவியலாளர் ஒரு கேள்வியை தொடுத்திருந்தார். குறிப்பாக வைத்தியசாலைகளிலே 3 வகையான செயற்பாடுகள் நடைபெறுகின்றது. வைத்தியசாலைக்கு மருந்து விநியோக செயற்பாட்டை இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெளிவுபடுத்தியிருந்தார். விசேட வைத்திய நிபுணர் வழங்குகின்ற அந்த பட்டியல்களின் அடிப்படையில் 862 மருந்துகளுடைய பட்டியல்கள், அதே போன்று 12,444 சத்திர சிகிச்சை உபகரணங்கள் அவர்களுடைய அந்த கோரிக்கைக்கு அமைவாக எஸ்பிசி நிறுவனம் 432 மருந்துகளை டெண்டர் செய்வதாகவும், அதே போன்று சத்திர சிகிச்சை உபகரணங்கள் 5,906 குறிப்பாக டெண்டர் மூலமாக பெற்றுக்கொள்வதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார். இதில் சிலவற்றிலே தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுவதையும் அவர் இதன் போது குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக வைத்திய வளங்கள் உங்களுக்கு தெரியும், தாமதம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே பிரதேச வைத்தியசாலைகளுடைய பிரதானிகளுக்கு, அதாவது உள்ளூரிலே அந்த மருந்தை கொள்வனவு செய்யக்கூடிய அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. உயர்ந்த பட்சமாக 5 நாட்களில் அந்த மருந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக மருந்து இல்லாவிட்டால் விசேட வைத்திய நிபுணர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இதனை வழங்கக்கூடிய இதனை கொண்டு வாருங்கள் என்று பொதுமக்களை கோரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அந்த சந்தர்ப்பத்திலே அதனை பொதுமக்கள் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் பிரச்சனை என்ன காணப்படுகின்றது என்றால், இந்த மருந்து இந்த பார்மசியிலே தான் வாங்க வேண்டும் என்று அந்த விசேட வைத்திய நிபுணர்களே ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள். அவ்வாறு அதனை திணிக்க முடியாது, பணிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, அந்த சத்திர சிகிச்சை உபகரணங்களை வாங்கி வருமாறு கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்திலே அது குறிப்பாக அந்த உரிய பார்மசியிலே 3 மடங்கு சாதாரண விலையை விட 3 மடங்கு அதிகரித்து அவர்கள் அதிகரித்த விலைக்கு அதனை விற்பனை செய்வதாக இதன் போது குறிப்பிட்டிருந்தார். எனவே இது தொடர்பில் மோசடி நிலவுவதாக குறிப்பிடப்பட்டது. எனவே மோசடி அல்லாத அடிப்படையில் செயற்படக்கூடிய வைத்தியர்கள் யாரும் இந்த விசாரணைகளுக்கு அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்ற அடிப்படையில் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக உள்ளூராட்சி மன்ற அதனுடைய அதிகாரம் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. குறிப்பாக கிராம அபிவிருத்தி அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் செயற்படுகின்றது. எனவே அதாவது பெரும்பான்மை அதிகாரம் இல்லாத சபைகளிலே குறிப்பாக இணைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி இணைத்துக் கொண்டு அதிகாரத்தை தக்க வைத்து மக்களுக்கு சேவை வழங்கக்கூடிய செயற்பாடுகளை முன்கொண்டு வருவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. மனித உரிமை ஆணையாளர் நாயகத்தினுடைய அந்த விஜயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கேள்வி தொடுக்கப்பட்டது. வெளிநாட்டில் உள்ள அமைச்சு குறிப்பாக இது தொடர்பான விடயத்தை வெகு விரைவிலே வெளிக்கொணரும் என்றும் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இவைதான் அதாவது ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகள். அதற்கு ஊடக அமைச்சர்களது அமைச்சரவை பேச்சாளர் வழங்கிய பதில்களுமாக காணப்படுகின்றது. இந்த அளவில் நாங்கள் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே எட்டப்பட்ட அந்த முடிவுகளை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வருகின்றோம். மீண்டும் ஒரு அமைச்சரவை முடிவுகள் அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.